ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரதீஸ் கிச்சன். நாம இன்னைக்கு தேங்காய் இல்லாம ஒரு மோர் குழம்பு செய்ய போறோம். இந்த மோர் குழம்பு 3 நாளைக்கு வச்சு சாப்பிடலாம், நல்லா இருக்கும், கெடாது. நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. வாங்க மோர் குழம்பு எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம். மோர் குழம்பு செய்ய தேவையான பொருள்கள்: தயிர் 1/2 லிட்டரு, 10 சின்ன வெங்காயம் பொடிசா அரிஞ்சு எடுத்து வச்சிருக்கேன், 3 பச்சை மிளகு நீளமாக அரிஞ்சு எடுத்து வச்சிருக்கேன், மஞ்சள் பொடி, சின்ன துண்டு இஞ்சி பொடிசா நறுக்கி வச்சிருக்கேன், உப்பு, கருவேப்பிலை, கடுகு, மிளகாய் பொடி, வெந்தயம், 3 பல்லு பூண்டு பொடிசா நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன், 3 காஞ்ச மிளகு 2 கிள்ளி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு மிக்சி ஜாரில் தயிரை ஊற்றி 1 கிளாஸ் தண்ணியை ஊற்றி ஒரு அடி அடித்து நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ பானை அடுப்பில் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். நீங்கள் உங்களோட சமையல் எண்ணெய் உபயோகிச்சுக்கோங்க. நம்ம கடாயோ பானை உபயோகித்து செய்யலாம். அலுமினிய பாத்திரத்தில் புளிப்பான பொருள்கள் நம்ம செய்யும்போது கெமிக்கல் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு தான் சொன்னேன் கடாயோ பானோ உபயோகிக்கணும்னு. இப்போ எண்ணெய் சூடாயிட்டு கடுகு, வெந்தயம், பச்சை மிளகு, காஞ்ச மிளகா, இஞ்சி, வெள்ளைப்பூண்டு அரிஞ்சு வச்சது இதெல்லாம் போட்டு நம்ம நல்லா வதக்கணும். இந்த வெயில் நேரத்தில் சாப்பிட்றதுக்கு நமக்கு நல்லா இருக்கும். பச்சை மோரா சாப்பிட்றது காட்டிலும் இப்படி நம்ம காய்ச்சி உபயோகிக்கும் போது நமக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும். அதோட சிலருக்கு பச்சை மோர் சாப்பிட்றது சளி பிடிக்கும். இந்த மாதிரி காய்ச்சி சாப்பிடும் போது நமக்கு நல்லா இருக்கும். நம்ம என்ன அடுத்து சின்ன வெங்காயத்தையும் கூட போட்டு நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கும். வதக்கிட்டேவும் அப்படியே கருவேப்பிலையும் கூட போட்டு வதக்குறோம். வெங்காயம் லைட்டு ப்ரௌன் கலர் ஆகிற மாதிரி ஒரு மாதிரி நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணும். வதக்கிட்டு அப்படியே கேஸை சிம்மில் வச்சுட்டு நம்ம 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி, 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி, மிளகாய் பொடியும் மஞ்சள் பொடியும் போட்டு வதக்கிட்டு நம்ம தயிரை அதில் ஊற்றுறோம். சிம்மில் வச்சு அப்படியேவும் வதக்கிட்டு தயிரை ஊற்றி நம்ம அப்படியே கலக்கி விடுறோம். சிம்லேயே இருக்கட்டும், கொதிக்க கூடாது. கொதிச்சுன்னா உங்களுக்கு திரிஞ்சது போல் ஆயிரும். லேஸ் அப்படியே ஒரு மாதிரி சூடாகி ஒரு ஆவி வர்ற மாதிரி இருக்கும்போது அப்படியே நம்ம கேஸை ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோதாங்க, மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டில் தான் நம்ம உப்பு போடணும். நம்ம தேவைக்குள்ள அளவு உப்பு போடணும். இதில் நம்ம இந்த தயிர் புளி கம்மியாக இருந்துச்சுன்னா உப்பு கொஞ்சம் குறைச்சி போடணும். புளி கூடுதலாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் உப்பு கூடுதலாக போடனா தான் நமக்கு டேஸ்ட்டு கரெக்டாக இருக்கும். உங்கள் டேஸ்ட்டுக்கு அனுசரித்து நீங்கள் உப்பை போட்டுக்கோங்க. நான் மீடியம் புளியில் தயிர் தான் எடுத்துருந்தேன், அதனால் நான் அளவாக உப்பு போடுறேன். இந்த குழம்பு சாப்பாடு கூட சாப்பிட்றதுக்கு நமக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.